நல்ல குடும்பம் அமைவதற்கு யார் காரணம்? பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே வேற யார் இருக்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். அவையின் ஆத்திச்சூடி. நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. அதாவது நம்முடைய மனதிற்கு தெரியாத வஞ்சகம் எதுவுமே இல்லை. பிறர் அறியாதவாறு வஞ்சகம் செய்தாலும் அவ என்ன சொல்றான்னா, தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லுகிறார். அடுத்தவங்களுக்கு நாம் செய்யற வஞ்சகம் தெரியுதோ இல்லையோ, நம்முடைய நெஞ்சுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த தீய செயல் நிச்சயம் தெரியும் என்று சொல்லுகிறார். நல்லது நண்பர்களே, ஒரு அருமையான கேள்வி, இன்றைய உலகத்திற்கு தேவையான ஒரு கேள்வி. ஒரு நல்ல குடும்பம் அமைவதற்கு காரணம் யார்? ஆனா பெண்ணா? இந்த கேள்வி ஏன் எழுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சமூகத்திலே நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து பலர் இந்த கேள்வியை நம்மிடம் கேட்டிருக்கிறார்கள். அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். குடும்பம் என்றால் சமூகத்தினுடைய ஒரு அங்கம். அது குடும்பம் இல்லாமல் சமூகம் அமையாது. நல்ல தெளிவா, குடும்பம் என்பது தாய் தந்தை, தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இந்த உறவுகள் அமைந்தது ஒரு குடும்பம். இதுதான் குடும்ப அமைப்பு. இந்த குடும்பத்தினுடைய பண்புகள் என்ன? இந்த உறவுகள் சொன்னோம் இல்லையா, இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நன்னடத்தை உடையவர்களாக, மரியாதை உடையவர்களாக, நேர்மையானவர்களாக, தன்னுடைய தனி மனித வளர்ச்சியை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக, அதன் மூலம் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை அதிகரிப்பவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வது, வீட்டு நலன், நாட்டு நலன், இவை அனைத்தையும் ஒருங்கே இணைத்து இறை நம்பிக்கையோடு வாழ்வதுதான் குடும்பத்தினுடைய பண்புகள். குடும்ப பண்புகள் என்பது இவையெல்லாம் இருக்கணும் ஒரு குடும்பத்தில். சரிங்களா? இப்படி நல்ல குடும்பம் அமைவதற்கு என்ன முயற்சி இருக்கணும்? என்னென்ன வகைகள்? அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எந்த விஷயத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ வேண்டும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லை. இதுதான் பழமொழி. அடுத்து, நீ நான் என்ற உணர்வை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு நாம் நமது என்ற உணர்வோடு குடும்பத்திலே உறுப்பினர்கள் வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் மிக பெரிய நல்ல குடும்பமாக, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அப்படி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்ததாக நம்ம கேள்விக்கு வருவோம். நல்ல குடும்பம் அமைவதற்கு யார் காரணம்? ஆண் அல்லது பெண்? நல்ல குடும்பம் அமைவதற்கு காரணம் ஆண் தான். வேற யார் இருக்க முடியும்? ஒரு நல்ல குடும்பம் அமையணும்னா எப்படி இருக்கணும்? நல்ல ஒழுக்கத்தோடு, ஊரில் நல்ல மரியாதையோடு, அனைவரையும் மதித்து, எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவிலே குடும்பத்தில் அனைவரையும் பாதுகாத்து வரக்கூடியவர் ஒரு ஆண் தான். அவருக்கு தான் அதிகம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? பெண் சம்பாதிக்கவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் முதன்மையாக சமூகத்திலே வருமானத்தை, சம்பாத்தியத்தை செய்கின்றார். இது முக்கியமான விஷயம் தானே. அதே போல ஒரு ஆண் மகன் பார்த்தீங்கன்னா, தன் வீட்டு உறவுகளை எந்த அளவிற்கு நேசிக்கிறானோ அதே போல தன்னுடைய மனைவியினுடைய வீட்டு உறவுகளையும் நேசிப்பான். ஏன் இன்னும் சொல்லணும்னா, ஒருபடி மேலேயே நேசிப்பான். அதுல எந்த விதமான பாகுபாடும் அவன் காண்பிப்பதில்லை. இப்படி செய்வதில் அவன் ஒரு மிகப்பெரிய கலைஞன். ஆனால் என்ன அப்படின்னா, இவன் இப்படி ஒரு நல்ல கலைஞன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் சிறந்த ஆண்மகன், சிறப்பாக அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறான் என்று சொன்னால், அந்த பெயரை பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே ஒரு பெண் தான் இருக்கின்றாள். புரியுதுங்களா? ஒரு ஆண் எவ்வளவு சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் அதனை கட்டி காக்கின்ற இடத்திலே இருக்கக்கூடியவர் பெண் தான். அந்த பெண் சிறப்பாக செயல்பட்டு தன் குடும்பத்தினுடைய நலனுக்காக, கணவருடைய நலனுக்காக, உறவுகளுடைய நலனுக்காக அனைத்து செயல்களையும் பார்த்து பார்த்து செய்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த பெண் இந்த குடும்பம் என்கின்ற கண்ணாடி கூண்டை உடையாமல் பாதுகாத்து இந்த உலகத்தின் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார். ஆகையினாலே நல்லதொரு குடும்பம் அமைவதற்கு ஒரு ஆண்மகன் அஸ்திவாரம் போட்டால், அதிலே கோபுரத்தை கட்டி அதை உலகத்திற்கு வணங்கக்கூடிய அளவிலே நிலைநிறுத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கிறது. சக்தி இல்லையே
சிவன் இல்லை. சிவனோடு சக்தி சேருகின்ற பொழுதுதான் சிவனுக்கு சக்தி கூடுகிறது. ஆகையினாலே இந்த சிவன் சக்தி இரண்டும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கோவிலான வீடு என்கின்ற ஆலயத்தை எழுப்புகின்ற பொழுது அதனை மெருகூட்டக்கூடிய இடத்திலே பெண்தான் இருக்கிறாள் என்று கூறி இந்த கேள்வியை கேட்ட அன்பருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.